Hi friends, welcome to YouTube Kitchen. YouTube Kitchenல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி fried rice. Chicken fried rice எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு chicken எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன். masala 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், Cornflour மாவு 2 டேபிள்ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. mix ஆனதுக்கு அப்புறம் ஒரு pan வச்சு ஃப்ரை பண்ண தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து போடுங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒட்டிக்கும். தனித்தனியாக பிரித்து நல்லா கேப் விட்டு சிக்கனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இப்போ இன்னொரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்குவோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்குவோம், அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஒரு பேட்ச் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது மறுபடியும் போட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போது 65 ரெடி ஆயிடுச்சு. அடுத்து முட்டையை கிண்டி எடுத்து வச்சுக்குவோம். 2 முட்டை சேர்த்துருக்கேன். லைட்டாக உப்பு மஞ்சள்தூள் மட்டும் போட்டு நல்லா முட்டையை கிண்டிக்கோங்க. முட்டையை கிண்டி எடுத்து வச்சுக்குவோம். 65 முட்டை ரெண்டும் ரெடி. இப்போது ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ரைஸ் ரெடி பண்ணுவோம். ஒலை நல்லா கொதிச்சோடனே 2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன் நான், பாஸ்மதி ரைஸை. ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட்டு. நல்லா கொதித்து வேகணும். நல்லா கொதித்து வேகுது பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்தால் போதும். நல்லா ஃபுல்லாக பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், உடையாமல் இருக்கணும் நீட்டாக. அதனால் இந்த பதம் அளவுக்கு வெந்ததும் வடித்து எடுத்து வச்சுக்குவோம். இப்போ ரைஸை வடித்து நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கிளறி விட்டு நல்லா ஆற விட்டுருவோம். இது ஆறட்டும் ஒரு பக்கம். இப்போது நம்ம ஒரு கடாய் வச்சு சிக்கன் பொரிச்சோம்ல, அந்த எண்ணெயே சேர்த்துக்கிறேன் நான். ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. பாதி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு நிறைய வெங்காயம் தேவைப்படாது, நல்லா இருக்காது. அதனால ஒரு பாதி வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும்.
வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க காயை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பீன்ஸ் 1 கப்பு, கேரட்டு, கேப்சிகம், கேபேஜ் எல்லாம் தேவையான அளவுக்கு ஒரு கப் சேர்த்தாச்சு. இப்போ அது காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய் கொஞ்சம் வதங்கி வெந்து வரட்டும். வெஜிடபிள்ஸும் ஓவராக குக் ஆகக்கூடாது. ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்தால் போதும். நல்லா வதங்கி வந்துருச்சு காய்கறியும். இப்போது நம்ம கிண்டி வச்சுருந்த முட்டையை ஆட் பண்ணிக்குவோம். முட்டை சேர்த்து கொஞ்சம் கிளறி விடுங்க. சிக்கன் 65 சின்ன சின்னதாக பிச்சு அதில் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன். இப்போது நாங்கள் வேக வச்சு வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க ரைஸை இதோட ஆட் பண்ணிக்குவோம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். பெப்பர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 கரண்டி வச்சு இந்த மாதிரி லைட்டாக பிரட்டி விட்டிங்கன்னா ரைஸ் வந்து உடையாது. நல்லா லைட்டாக அப்படியே பிரட்டி விடுங்க. இந்த வெஜிடபிள்ஸு, சாஸு, சிக்கன் எல்லாம் அந்த ரைஸில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு பொறுமையாக பிரட்டி விடுங்க. ரைஸில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் ரைஸ் சூடாகட்டும். இது வரைக்கும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம்.
அவ்வளோதான், சூப்பராக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.